நம்ம வேலை செய்கிற பண்ணையில் ஒரே நேரத்தில் 3 கோழிகள் அடை வச்சோம். அது 3ம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 குஞ்சுகள் வந்து பொரிச்சிருக்கு. அந்த 3 கோழிகளுக்குமே குஞ்சுகளை நம்ம வெட்டினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோழி குஞ்சு வந்து அந்த கோழிக்கிட்ட போனாலோ, அந்த கோழி குஞ்சு இந்த கோழிக்கிட்ட வந்தாலோ கொத்தியே சாகடிச்சிரும். அதனால் எல்லா குஞ்சுகளையுமே ஒரே கோழியில் விட போகிறோம். நல்ல தரமாக நல்லா பார்த்துக்கிற கோழியாக பார்த்து விட போகிறோம். அதுக்கு இந்த கருப்பு கோழி தான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். எப்படி வந்து இதை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை குஞ்சுகளாண்ட எடுத்துகிட்டு போனால் மட்டும் இது வந்து கொத்துது. மற்ற நேரத்தில் வந்து நம்மளை கொத்துறதில்ல. அதாவது இப்படி நடந்து போனாலோ வந்தாலோ ஒரு சில கோழிங்க வந்து எகிரி கொத்த வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அங்கே குஞ்சுங்களுக்கு ஏதாவது ஆபத்து அங்கே கை விட்டோம் அப்படின்னா மட்டும் குத்துற மாதிரி இருந்தால் போதும். இந்த கோழிகள் தான் நல்லா பார்த்துக்கும் குஞ்சுகள். அதே மாதிரி மற்ற கோழிகளோட இது சண்டை போட்டுட்டுலாம் இல்லை. கோழிங்க வந்தாலும் துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குஞ்சுங்களாண்ட வந்து பார்த்துக்கும். ஒரே கோழி 25 குஞ்சுகளை பார்த்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கும். இது வெயில் காலம் தான். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் பெரிய கோழியும் கூட. அட பாவி, மற்ற 2 கோழிகள் பாவமே, அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாவம் தான், என்ன பண்ணுறது, குஞ்சுகளை காப்பாற்றணும் அப்படின்னா இதை தான் பண்ணி ஆகணும்.